Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பிரிட்டிஷ் sausage roll எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். இது ரொம்ப healthy breakfast, non-veg சாப்பிடுறவங்களுக்கு ரொம்ப healthy. ஸோ அந்த சாசேஜ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சாசேஜ் எடுத்து ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் அந்த ஃபேட் எல்லாம் போகும்னு சொல்லி நான் கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் அப்படியே நீங்கள் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். அந்த சாசேஜை வந்து ஆயிலில் போட்டு கொஞ்சம் ஆயில் சூடானதுக்கு அப்புறமா அது ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணுறோம். டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். நீங்கள் தோசை தவாலையும் போட்டு ஃப்ரை பண்ணலாம். அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த சாசேஜை ஆக்சுவலாக நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஃபேட் அதிகமாக வேண்டான்றதுனால அங்கே தண்ணியில் கொதிக்க வச்சு நம்ம ஃப்ரை பண்ணுறோம். நான் ஒரு வெங்காயத்தை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை வந்து நான் வந்து வானலில் போட்டு அதையும் ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். அது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அதையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த சாசேஜ்க்கு ஆக்சுவலாக நம்ம எதுவுமே எந்த வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ண மாட்டாங்க, வெறும் வெங்காயம் மட்டும் தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் வெறும் வெங்காயம் மட்டும் ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ப்ரெட்டில் வந்து நம்ம சாண்ட்விச் ப்ரெட்லேயும் நம்ம வைக்கலாம், இல்லை நார்மல் ப்ரௌன் ப்ரெட்லேயும் நம்ம வைக்கலாம். ப்ரெட்டு நம்ம ஆப்ஷன்ஸ் தான். ஸோ ப்ரெட்டில் வந்து நான் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை வந்து அந்த ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா 2 சாசேஜ் ரோலை மட்டும் வச்சு அது மேலே வந்து கொஞ்சம் மயோனைஸ் ஆட் பண்ணுறேன். மைனஸ் பிடிக்காதவங்க ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மைனஸை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சில்லி கார்லிக் சாஸ் அதையும் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த சில்லி அண்ட் கார்லிக் சாஸ் வந்து அந்த சாசேஜ்க்கு வந்து ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சில்லி கார்லிக் சாஸை ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சம் டொமேட்டோ கேச்சப் அதையும் நீங்கள் ஆட் பண்ணணும். அது ஆட் பண்ணிங்கன்னா அந்த சாசேஜை அப்படியே சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர்ஸ் தரும். ஸோ அதனால் நீங்கள் இதையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெட்டை அது மேலே கொஞ்சம் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஆனியன்ஸு, உங்களுக்கு ஆனியன்ஸ் பிடிக்கும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக நிறைய ஆனியன்ஸும் ஸ்ப்ரெட் பண்ணலாம். கொஞ்சம் ஆனியன்ஸை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த சாஸ் மேலே நீங்கள் வந்து ப்ரெட்டை க்ளோஸ் பண்ணி நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். இது ரொம்ப ஹெல்தி அண்ட் குவிக் ரெசிபி, ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். வெறும் ப்ரெட்டை பட்டர் தடவி சாப்பிடாமல் நடுவில் ஒரு சாசேஜ் வச்சு சாப்பிட்டா வயிறும் ஃபுல்லாகும். ரொம்ப ஹெல்தி அண்ட் குவிக். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா இன்னொரு நல்ல ரெசிபி அண்ட் நல்ல வீடியோஸில் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். பபாய், டேக் கேர், see you.